Hi friends, welcome to சுவை சமையல். இந்த வீடியோவில் நம்ம கம்மஞ்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் ப்ரெஷர் குக்கர்லேயே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது இந்த கம்மஞ்சோறு சாப்பிட்றதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கம்பு சாப்பிட்றதுனால நமக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வராது, நமக்கு நல்லா பசி எடுக்கும், மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். குடல் புண், வயிற்று புண், வாய் புண் இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். சுகர் பேஷண்ட்ஸ் இது டெய்லி ஃபுட்டில் எடுத்துக்கலாம். சுகர் லெவல்ஸ் வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணணும். ஹார்ட் பேஷண்ட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நிறையா எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுனால நம்ம உடம்பை வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். இந்த சத்தான கம்மஞ்சோரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் சுவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டம்ளர் அளவில் நான் 1 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போது அதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த டம்ளர் அளவில் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்டாக வர மாதிரி அரைச்சிக்கோங்க. மாவு பதத்தில் இருக்கும். அதே கிளாஸ் அளவில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து தண்ணியோட அளவு தான் ரொம்ப முக்கியம். ஜாரில் அரைக்கும் போதும் 1 கிளாஸ் டம்ளர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, ஏன்னா இது அடிப்பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதிலே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதிலே நமக்கு இப்போ பாதி வெந்திருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு விசிலையும் வச்சிடுங்க. விசில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். விசில் வந்து சவுண்ட் வரணும்னு அவசியம் கிடையாது. அது ஸ்டீம் வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக தான் விசில் நம்ம வச்சுருக்கோம். 10 நிமிஷம் கழித்து நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ சூப்பரான நம்ம கம்மஞ்சோறு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எடுக்கும்போதே சாதம் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. கம்மஞ்சோறு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம புளிக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு அது மாதிரி
புளிக்குழம்புக்கெலாம் சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நான் இப்போது புளியம்பூ துவையலோடு சேர்த்து வச்சுருக்கேன். இந்த புளியம்பூ துவையல் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கம்மஞ்சோருக்கு புளியம்பூ துவையல் ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நம்ம எப்போதும் மத்தியானத்தில் ரைஸ் தான் எடுத்துப்போம். அந்த ரைஸ்க்கு பதிலாக ஒரு நாள் இந்த மாதிரி கம்மஞ்சோறு எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டிஷ் இது. நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.